ஜானுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? அவ அந்த ஸ்கூல்ல தானே ஒர்க் பண்றா. ஆமாண்டா, அந்த விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன். கொஞ்சம் ஜானுக்கு கால் பண்ணுடா. சரி. ஜோசியார் அவ்வளவு உறுதியா சொல்லியிருக்காருன்னா மித்ராக்கு உண்மையாவே இப்ப கண்டம் வர போகுதா? இங்க இருந்து நானே போய்க்கிறேம்மா, நீங்க கிளம்புங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டேன்ல, அப்படியே லக்கியும் பார்த்துட்டு போயிடுறேனே. இப்பெல்லாம் உங்களுக்கு என்னை விட லக்கி மேல பாசம் அதிகமாயிருச்சு போல இருக்கு. லக்கி மேல பாசம் இருக்க கூடாதா? பாசம் இருக்கலாம், ஆனா என்னை விட அதிகமா அங்க காட்டக்கூடாது. நீ என்னோட பையன்னா அவன் என்னோட பொண்ணு மாதிரி. உனக்கு கிடைக்க வேண்டிய பாசம் உனக்கு கிடைக்கும், அவளுக்கு கிடைக்க வேண்டிய பாசம் அவளுக்கு கிடைக்கும். பாரா, புதுசா வந்த பொண்ணு மேல உங்களுக்கு எவ்வளோ பாசம். அதோ உங்க ஆசை பொண்ணு வந்துட்டு இருக்கா. நீங்க உள்ள போகாதீங்கம்மா. என்னாச்சு ஜுன்னு? அவர்கிட்ட போய் நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கல. ஏன் அப்படி சொல்ற? அவரு தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுவாரு, தேவையில்லாம எரிச்சல் ஆயிடுவாரு. அடுத்தவங்க கிட்ட எப்படி பேசணும்னு அவருக்கு சுத்தமா தெரியல. காரணமே இல்லாம அவர் கத்துவாரு. அவருக்கு கோபம் வராத மாதிரி நான் பேசுறேன். அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்தவங்க நல்லவங்களா இருந்தாலும் அவருக்கு அந்த நல்ல விஷயம் கண்ணுக்கு தெரியாது. அவர்கிட்ட இருக்கிற திமிரதா காட்டுவாரு. அவர் தான் எல்லாத்துலயும் பெருசுன்னு நினைக்கிறாரு. அடுத்தவங்கள ரொம்ப கேவலப்படுத்தி பேசுவாரு. உன்னை விட்டா அவரை பத்தி ஒரு பெரிய புக்கே எழுதுற மாதிரி தெரியுதே. அவரை பத்தி எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் நல்லாவே தெரியும். எனக்கா? எனக்கு எப்படி தெரியும்? ஒரு நாள் அவர் பெரிய பிரச்சனை பண்ணார்ல. யாருன்னு ஞாபகம் வரல ஜுன்னு. அவரு உயரமா இருப்பாரு, பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருப்பாரு, ஆனா வில்லன் மாதிரி பிஹேவ் பண்ணுவாரு. அதாம்மா அவர் ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ. ஜுன்னு, பெரியவங்களோட மனசை பத்தி சின்னவங்க புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். பெரியவங்களுக்கு நல்லதா தெரியறது, உங்களுக்கு அது கெட்டதா தான் தெரியும். பெரியவங்க வேண்டான்னு சொல்றத உங்களுக்கு செய்யணும்னு தோணும். நீ அவரை எங்க பாத்தியோ, எந்த நிலைமையில பாத்தியோ தெரியல. நீ தேவையில்லாம அவரை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு வரேன், நீ இரு, சரியா? அம்மா. ஜானு டீச்சர், உங்க போன் சார்ஜ்ல போட்டிருப்பீங்க போல இருக்கு. நிறைய போன் வந்துட்டே இருந்தது. ஓ தேங்க்யூ. சரிங்க மேடம், யூ கேரி ஆன். விவேக்கும் அத்தையும் எதுக்காக இவ்ளோ ஃபோன் பண்ணிருக்காங்க? ஜானு, ஜானு. சாரிங்க அத்தை, ஃபோன் சார்ஜ்ல இருந்துச்சு. ஃபோன் வந்தது எனக்கு தெரியல. என்னாச்சுங்க அத்தை, இவ்ளோ தடவை ஃபோன் பண்ணிருக்கீங்க? நீ ஸ்கூல்ல தானமா இருக்க? ஆமாங்க அத்தை. அங்க மித்ரா இருக்கானா? அவன்கிட்ட நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். லக்கி மட்டும்தான் இங்க உட்கார்ந்துருக்கா அத்தை. மாமா லக்கிய டிராப் பண்ணிட்டு கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் கேட்டு சொல்றேன் அத்தை. திடீர்னு எதுக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கீங்க மாமா? மாமா, இந்த ஸ்கூலுக்கு என்ன ஆச்சு? லக்கிய புது ஸ்கூல்ல சேர்த்து விடுற அளவுக்கு என்ன திடீர்னு ஆச்சு? சில சந்திப்புகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக, சில புது உறவுகள் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக. எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல மாமா. இதெல்லாம் உனக்கு இப்ப சொன்னா புரியாது, இன்னொரு நாள் பொறுமையா சொல்றேன். ஆனா லக்கியோட ஸ்டடீஸை பத்தி நீங்க யோசிக்கவே இல்லையா? எல்லாம் யோசிச்சுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். யார் என்ன சொன்னாலும் முடிவை மாத்திக்க மாட்டேன். லக்கி, கிளம்பலாமா? இன்னைக்கு கடைசி நாள் இல்லப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு ரெடியாரு. நான் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன். ஜானு, நீ பாத்துக்கோ. அம்மா, நான் இப்ப கிளாஸுக்கு போறேன். ஆனா நீங்க மட்டும் லக்கியோட அப்பா கிட்ட பேசிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் சொல்றதுக்கு
எங்க அப்பா பர்மிஷன் கொடுத்திருக்காரு. முதல்ல உங்களுக்கு தான் பாய் சொல்ல போறேம்மா. இல்ல லக்கி, நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன். எல்லாம் முடிஞ்சு போச்சும்மா. அப்பா டிசி வாங்கிட்டாரு. அவர் ஸ்கூல்ல இருந்து கிளம்பியும் போயிட்டாரு. இனிமே நீங்க அவர்கிட்ட பேசவே முடியாது. இதே ஸ்கூல்ல இருந்திருந்தா ஜுன்னுவை அடிக்கடி சந்திச்சு பேசிட்டு இருந்திருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ. உங்களதான். உங்களோட பர்ஸ். எனக்கு இந்த ஸ்கூலை விட்டு போக பிடிக்கல. இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸை எனக்கு விட்டுட்டு வர பிடிக்கல. இன்னைக்கு கடைசி நாள் இல்லையாப்பா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வரேன். கொஞ்ச நேரம் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன். ஐ எம் வெரி சாரி லக்கி. நீ இங்கேயே இருந்த அந்த ஜுன்னுவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணேன்னா நீ ரொம்ப கெட்டு போயிடுவ. என் பொண்ணு என்ன மாதிரி இருக்கணும், ஜுன்னு மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் உன்னை இந்த ஸ்கூலை விட்டே நிறுத்துறேன். சடனாக இந்த காருக்கு என்ன ஆச்சு?